நேத்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸ போட்டு விடுங்கம்மா, போட்டு விடுங்கம்மான்னு சொல்லி ஆதி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டு விட்டுட்டு, ஆரவ்க்கும் அவனோட புது ட்ரெஸ் வந்துருச்சு. ஸோ அவனுக்கும் போட்டு விட்டுட்டு, வீட்ல விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து திருவிளக்கு பூஜை வந்து எங்க ஊர்ல ஒரு கோவில்ல வச்சு நடக்கும். அங்க வந்து நாங்க ரொம்ப ரேரா தான் போவோம். அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி தான் நடக்கும். நார்மலா வெளியில இன்னொரு கோவில்ல நடக்கிற இடத்துக்கு தான் நாங்க மாசம் மாசம் போவோம். சரி இன்னைக்கு இந்த தடவ போறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு சரின்னு சொல்லிட்டு விளக்கு பூஜைக்கு கிளம்பி போயாச்சு. விளக்கு பூஜைக்கு போனதுலேருந்து பசங்களுக்கு வந்து ஃபுல்லா அமைதியா உட்காந்துருக்கவே முடியல. அவங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு வழியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. விளக்கு பூஜை பண்றதுக்கு ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதனால பார்க்குறதுக்கே ரொம்ப நிறைவா இருந்தது. நாங்க முதல்லே போனதுனால எங்களுக்கு வந்து சாமிகிட்டயே வந்து சீட் கிடைச்சிருச்சு. ஸோ அதனால வந்து சாமிய நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டே வந்து விளக்கு பூஜை வந்து பண்ணோம். பெரிய அலங்காரங்கள் நெறைய நடந்தது. அது போக பெரிய பெரிய பூஜைகள்லாம் நடந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.